வணக்கம் நண்பர்களே. காலையில வெறும் வயிற்றுல ஒரு டம்ளர் ஜீரக தண்ணீர் குடித்தால் என்ன ஆகும் தெரியுமா? பலர் சாதாரணமாக சமையல்ல பயன்படுத்தும் இந்த சிறிய ஜீரகத்துல மறைந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான மருத்துவ சக்திகளை தான் பார்க்க போறோம். சிலர் சொல்றாங்க, ஜீரக தண்ணி குடிக்க ஆரம்பித்த பிறகு செரிமானம் சிறப்பாகி விட்டது, வயிறு உப்பசம் குறைந்து விட்டது, உடல் எடை கட்டுப்பாட்டுல இருக்குது, சர்மம் பளபளப்பாக மாறிவிட்டது. ஆனா இந்த சீரக தண்ணீர் அனைவருக்குமே ஏற்றதா? எவ்வளவு குடிக்க வேண்டும்? எந்த நேரத்துல குடித்தால் அதிக பலன் கிடைக்கும்? அளவுக்கு அதிகமா குடித்தால் என்ன பாதிப்புகள் ஏற்படும்? எல்லாத்தையும் நம்ம இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவா முழுமையா பாருங்க. ஜீரகத்தோடைய நன்மைகள், பயன்படுத்தக்கூடிய முறைகள், கவனிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம விரிவா பார்க்க போறோம். வீடியோவா முழுமையா பாருங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும். உங்க வாழ்க்கைய மாற்றக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ வீடியோவா முழுமையா பாருங்க. உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். நம்ம சமையலறையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன மசாலா பொருள் தாங்க ஜீரகம். இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பார்த்துடலாம். இதில் இரும்புச்சத்து, கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம், மேங்கனீஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், குமினால்டிஹைடு போன்ற பல பயனுள்ள இயற்கை வேதிப்பொருட்கள் இதில் இருக்குது. இதனால தான் பல நூற்றாண்டுகளாகவே இந்திய மருத்துவ முறையில் ஜீரகத்தை பயன்படுத்திட்டு வர்றாங்க. இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளை பார்த்துடலாம். நீங்கள் தினமும் ஜீரகத்தை உணவுல சேர்க்கும் போது உங்க உடல்ல ஏற்படக்கூடிய முதல் நன்மை என்னன்னா, ஜெரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு பயன்படும். சாப்பிட்ட பிறகு வயிறு உப்பசமாக இருப்பவர்கள் அதிக பேர் இருக்காங்க. அஜீரணம், வயிற்று எரிச்சல், வாய்வு தொல்லை இவற்றை குறைக்கிறதுக்கு ஜீரணம் உதவியா இருக்கும். ஜீரணம் செரிமான நொதிகளை தூண்டுது. உணவை விரைவாகவே செரிக்கிறதுக்கு இது உதவுது. அடுத்து இரண்டாவது நன்மை, உடல் எடையை கட்டுப்படுத்துறதுக்கு இது உதவுது. ஜீரக தண்ணீர் குடித்த உடனே தொப்பை கரையாது. ஆனால் சில ஆய்வுகளின்படி ஜீரகம் பசியை கட்டுப்படுத்துறதுக்கும் கலோரிகள் உட்கொள்வதை குறைக்கிறதுக்கும் பயன்படுது. அதே மாதிரி மெட்டபாலிசத்தை ஸ்பீடாக்குறதுக்கு ஜீரகம் பயன்படுது. அதனால தான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க முதல்ல ஜீரக தண்ணீரை குடிங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நம்மளுடைய உடல்ல மெட்டபாலிசம் ஸ்பீடாக இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாமே வேகமாகவே செரிமானமாகிடும். இதனால கெட்ட கொழுப்புகள் நம்ம உடல்ல சேராது. ஸோ அதுக்கு தான் ஜீரகம் பயன்படுது. அதோடைய உடற்பயிற்சியும் சீரான உணவுகளையும் எடுத்துக்கொள்ளும் பொழுது உடல் எடை வேகமாகவே குறைக்கிறதுக்கு இந்த ஜீரகம் பயன்படும். அடுத்து மூன்றாவது நன்மை, இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு ஜீரகம் பயன்படுது. சில ஆய்வுகள் சொல்லுது, ஜீரகம் இன்சுலினுடைய செயல்பாட்டுக்கு இது உதவக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் சர்க்கரை நோயாளிகள் மருந்துக்கு பதிலாக ஜீரக தண்ணீரை பயன்படுத்தக்கூடாது. ஆல்ரெடி நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஜீரக தண்ணீரையும் ஒரு புறம் எடுத்துக்கிறலாம். வேணும்னா உங்களுடைய மருத்துவர்கிட்ட நீங்கள் ஆலோசனை பெற்றுட்டு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து நான்காவது நன்மை, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு ஜீரகம் பயன்படுது. ஜீரகத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உடலில் உருவாக்கக்கூடிய அந்த ஃப்ரீ ரேடிக்கலை குறைக்கிறதுக்கு உதவுது. இதனால் உடலில் இருக்கக்கூடிய அந்த செல்களை பாதுகாக்கிறதுக்கு ஜீரகம் பயன்படுது. அதே மாதிரி வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சை போன்ற தொற்றுகளில் இருந்து எதிர்த்து போராடும் தன்மை நம்ம உடலுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால தான் ஜீரகத்தை அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கிறோம். ஸோ ஜீரகத்தை எடுக்க எடுக்க நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவாக்கப்படும். சிலருக்கெல்லாம் அடிக்கடி இருமல், சளி, காய்ச்சல் இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். அவங்கெல்லாம் தொடர்ந்து ஜீரக தண்ணீரை எடுக்க எடுக்க அந்த நோய் எதிர்ப்பு சக்தி உங்கள் உடலுக்கு அதிகமாக்கப்படும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஐந்தாவது நன்மை என்ன, இரும்பு சத்துங்க. இரும்பு சத்து குறைவாக இருப்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் முக்கியமாக இந்தியாவில் பெண்களுக்கு இரும்பு சத்து குறைபாடு, அதாவது இரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய அனிமியா பெண்களுக்கு தான் நிறைய பேருக்கு வருது. ஆனால் ஜீரகத்தில் இரும்பு சத்து சிறிதளவில் இருக்குது. அதனால அவங்க ஜீரகத்தை எடுக்கும் பொழுது இந்த இரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய அனிமியா வராம தடுக்கிறதுக்கு ஜீரகம் பயன்படுது. ஸோ ஜீரக தண்ணீரை நீங்க ரெகுலரா குடிக்க அனிமியா அப்படிங்கிற அந்த நோயோட தாக்கத்துல இருந்து நீங்க பாதுகாக்கப்படலாம். அடுத்து ஆறாவது நன்மை, உடல் வீக்கம்ங்க. சிலருக்கு உடல்ல நீர்த்தேக்கம் காரணமாக கால்களில் வீக்கம், கைகளில் வீக்கம்லாம் ஏற்படும். ஆனால் ஜீரகம் என்ன பண்ணுதுன்னா, சிறிய அளவில் இயற்கையான டயூரிட்டிக்காக அது செயல்படக்கூடும்.
ஸோ டயூரிட்டிக்காக அது செயல்பட்டு அந்த நீர்த்தேக்கங்கள்லாம் சரி பண்ணுறதுக்கு ஜீரகம் வந்து பயன்படுது. அடுத்து 7வது நன்மை, கல்லீரலுடைய ஆரோக்கியத்திற்கு ஜீரகம் பயன்படுது. கல்லீரல் நம்ம உடலுடைய முக்கிய உறுப்புகள்ல ஒன்றா இருக்குது. ஜீரக தண்ணீரை குடிக்கும்போது நச்சுக்கள் வெளியேற்றப்படும். கல்லீரலுடைய செயல்பாட்டை ஆதரிக்கும். கல்லீரல்ல டீடாக்ஸ் பண்றதுக்கு ஜீரக தண்ணீர் முக்கிய பங்கு வகிக்குது. அடுத்து 8வது நன்மை, சருமத்தை பளபளப்பாக்குறதுக்கு ஜீரகம் பயன்படுது. உடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்கள் குறையிறதுனால சருமம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஜீரகம் பயன்படுது. ஜீரக தண்ணீரை எடுக்க எடுக்க முகப்பருக்கள் மெதுமெதுவாக குறைய ஆரம்பிச்சிடும். உங்களுடைய சருமம் ரொம்பவே பொலிவாக ஆரம்பிக்கும். ஒரு கிளியர் ஸ்கின் வேணும்னா ஜீரக தண்ணீரை ரெகுலரா எடுத்துட்டே வரலாம். குடல் சுத்தமாக ஆக உங்களுடைய முகம் பொலிவு பெற ஆரம்பிக்கும். அடுத்து 9வது நன்மை, உடல் சூட்டை சமநிலைப்படுத்துறதுக்கு ஜீரகம் பயன்படுது. பலருக்கும் உடல் சூடு அதிகமாகவே இருக்கும். ஜீரக தண்ணீர் உடலை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கும் உடல் வெப்பத்தை சமநிலைப்படுத்துறதுக்கும் பயன்படுது. முக்கியமாக கோடை காலங்களில் தினமும் ஜீரக தண்ணீர் குடிக்கிறது ரொம்பவே ஆரோக்கியமானது. அடுத்து 10வது நன்மை, இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ஜீரக தண்ணீர் பயன்படுது. ஜீரகத்தில் இருக்கக்கூடிய சில தாதுக்கள் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் இதய செயல்பாட்டை ஆதரிக்கிறதுக்கும் பயன்படுது. அடுத்து 11வது நன்மை என்னன்னா, உடல் சோர்வை குறைக்கிறதுக்கு ஜீரக தண்ணீர் பயன்படுது. காலை நேரத்துல ஜீரக தண்ணீர் குடிப்பது உடல்ல புத்துணர்ச்சியாகவும் உற்சாகமாகவும் வச்சுக்கிறதுக்கு ஜீரக தண்ணீர் வந்து பயன்படுது. அடுத்து 12வது நன்மை, பெண்களுடைய ஆரோக்கியத்திற்கு ஜீரக தண்ணீர் வந்து பயன்படுது. பெண்களுக்கு ஏற்படும் மாதவிடாய் காலங்களில் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் வலிகளையும் பலவீனத்தையும் சரி செய்யறதுக்கு ஜீரக தண்ணீர் பயன்படுது. ஏன்னா ஜீரகத்துல இரும்பு சத்து இருக்கிறதுனால ஹீமோகுளோபின் லெவல்ல அதிகப்படுத்துறதுக்கும் உடல் சோர்வை போக்குறதுக்கும் பயன்படுது. யாரெல்லாம் குடிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஜீரக தண்ணீரை ஆண்கள், பெண்கள், வயதானவர்கள், உடல் எடையை குறைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறவங்க, செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே தாராளமாக ஜீரக தண்ணீரை எடுக்கலாம். யார் கவனமாக இருக்க வேண்டும்னா, குறைந்த இரத்த அழுத்தம் இருக்கிறவங்க, கர்ப்பிணிகள் மருத்துவத்தை நீங்கள் ஆலோசனை பெற்றுட்டு எடுக்கலாம். அதே மாதிரி அலர்ஜி இருக்கக்கூடியவர்கள் அவங்களும் நீங்கள் மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த ஜீரகத்தை சரியான முறையில் எப்படி குடிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு நாளைக்கு 1 முதல் 2 டம்ளர் எடுத்து அதிகமாக குடிக்க வேண்டால், அதிகமாக குடித்தால் ஆபத்துகளை ஏற்படுத்தும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு 1 இல்லைன்னா 2ங்கிறது போதும். ஒரு டம்ளரே போதும். இல்லை எனக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னா 2 டம்ளர் கூட எடுத்துக்கிறங்கள். அதுக்கு மேலே குடிக்க வேண்டாம். அதிகமாக குடித்தா என்ன பிரச்சனையாகும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். சிலருக்கு வயிற்றில் எரிச்சல் ஏற்படலாம். சிலருக்கு தலை சுற்றுதல், குறைந்த இரத்த அழுத்தம், வயிற்றுப்போக்கு இது எல்லாமே ஏற்படலாம். அதனால் நீங்கள் அளவோடு எடுக்கிறது தான் ரொம்பவே நல்லது. ஜீரக தண்ணீரை இன்னும் சக்தி வாய்ந்ததாக மாற்ற சில சேர்க்கைகளை அது கூட சேர்த்து எடுக்கலாம். ஜீரக தண்ணீர் கூட எலுமிச்சையை பிழிஞ்சு விட்டு எடுத்துக்கலாம். எலுமிச்சையில விட்டமின் சி இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சியை எடுக்கும்போது செரிமானம் மேம்படும், வாய்வு பிரச்சனை குறையும். தேன் எடுத்துக்கிட்டா சுவை அதிகரிக்கும், தொண்டை ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. ஸோ இந்த 3 பொருட்களை நீங்கள் சேர்த்து எடுத்துக்கிறலாம். தினசரி பழக்கமாக்குவது எப்படி அப்படிங்கிறத பார்த்துடலாம். காலையில் எழுந்த உடனே 1 டம்ளர் ஜீரக தண்ணீரை எடுத்துட்டு 20 நிமிடம் நீங்கள் இடைவெளி விட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் காலை உணவை வந்து எடுத்துக்கிறலாம். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து செய்தால்தான் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஜீரக தண்ணீரை குடித்த உடனே வேறு எந்த உணவையும் சாப்பிடக்கூடாது. கிட்டத்தட்ட ஒரு 20லிருந்து 30 நிமிடம் இடைவெளி கண்டிப்பாக விட வேண்டும். அப்பதான் அதனுடைய நன்மைகள் உடல்ல போய் சேரும். நண்பர்களே, நம்ம வீட்டில் எளிதாக கிடைக்கும் ஜீரகம் ஒரு சாதாரண மசாலா பொருள் இல்லைங்க. சரியான முறையில் பயன்படுத்தினா பலவிதமான ஆரோக்கிய நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும். வெறும் மருந்தை மட்டுமே நம்பி நீங்கள் வாழ்க்கையை ஓட்டாதீங்க. நல்ல உணவுகளை நம்பி வாழ்க்கை முறைகளை நடத்துங்க. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். நன்றி, வணக்கம்.